18வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு முக்கோணம் பாருங்கள். 10 3 5 35 8 4 26 9 6 7 நடுவில் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 10ல் 3 கழிச்சா 7 7 5ஆல் பெருக்குன்னா அந்த இங்கிட்ட இந்த பக்கம் கீழே இருக்குல்ல அடி அதை படிச்சு 35 வருது. இங்கே அதே மாதிரி 8ல் 4 கழிச்சா 4 4 6ஆல் பெருக்குனா 24 வந்துருச்சு. இங்கே அதே மாதிரி தான் வரணும். 9ல் 6 கழிச்சா 3 3 7 இருக்கும்போது 21 வரணும். 21 தான் ஆன்சர். 21 தான் கரெக்டான ஆன்சர். 18 21 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த இதில் பாருங்கள் 19வது கொஸ்டின். டீச்சர் என்ற சொல் இப்படி வருது. AETEREH என குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும்? அப்போ டீச்சர் மேலே எழுதுங்க. டீச்சர் எப்படி மாறுது? AETEREHன்னு மாறுது. அப்போ இதில் தொடர்பு பாருங்களேன். TEAன்றது எப்படி மாறுது? தலைகீழாக மாறுது. முதல் 3 லெட்ரு தலைகீழாக மாறுது, AETன்னு. அதேமாதிரி கடைசி HER இருக்கா, அது எப்படி மாறுது? REHன்னு மாறுது. அப்போ முதல் 3 லெட்ரு கடைசி 3 லெட்ரு தலைகளாக மாறுது. இடையில சி வந்து ஈயாக மாறுது. இடையில ஒரு லெட்டர் மட்டும் டி மட்டும் விட்டு ஈயாக மாறுது. அதே மாதிரி தான் ப்ராப்ளம் எப்படி மாறணும்னா, ப்ராப்ளத்தில் PRO வந்து அப்படியே மாறணும் தலைகளாக. இது ORPன்னு மாறணும். இந்த பக்கம் LEM வந்து எப்படி மாறணும்? MELன்னு மாறணும். இடையில இந்த B வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு B கெடுத்து C கெடுத்து டியாக மாறணும். இதுதான் ஆன்சர். ORP DMELன்னு மாறணும். அது எங்கே இருக்குது? 3வது ஆன்சர். அடுத்து 20 பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து தொடர்பு வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை காண்க. இது எப்படி போகும்னா ஒரே சீக்வன்ஸாக போகும். ABC BCA அப்படி போகும். அதே மாதிரி இல்லாட்டி இங்கே வருங்க BCAன்னு இருக்கா. அடுத்ததில் எப்படி வரும்? ஒரே மாதிரி போட்டு பாருங்களேன். BCAA இந்த இப்படி ஒரு ஆர்டர் இதில் போகுது. BCAA BCAன்னு போகுது. இங்கே பாருங்கள், BCAA ஒரே போட்டுருங்க. அடுத்து BCAA வந்திருக்கு. 3வது ஆர்டரு BCAA, இதுவும் BCAA. அப்போ எங்கே விட்டுருக்கு? A விட்டுருக்கு, C விட்டுருக்கு, A விட்டுருக்கு, B விட்டுருக்கு. ACAB தான் கரெக்டான ஆன்சர். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆர்டர் எப்படி போகுதுன்னா BCAA BCAன்னு போகுது. இதில் அப்படியே இது ஃபில்லப் பண்ணுங்கள். BCAA BCAA இது கரெக்டாக போகுது. அதனால் விட்டு போனது என்னென்னு எழுத்து? ACAB தான் கரெக்டான ஆன்சர். 1. அடுத்து 21 வாங்க. 11 7 15 13 19 டேஷு 23 5. இதில் முதோதையும் 3ஆவதையும் பாருங்கள். 11 15 எப்படி போகுது? 4 கூடுது. 15ஐயும் அது ஒரு லெட்டர் விட்டுட்டோம்னா 19 4 கூடுது. 19 4 கூடு 23 வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். 2வது லெட்டரையும் அடுத்து 4வது லெட்டரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 17ல் 4 குறையுது, 13 ஆச்சு. 13 4 குறைஞ்சா 9 தான் வரணும். 9ல் 4 குறைஞ்சா 5 வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல 9 தான் இருக்கணும் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 4வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்கள். 22ல் இங்கே ரைட் சைட்லேருந்து பாருங்கள். 2 5 12 27 58 121 218. அப்போ 2 எப்படி வருதுன்னா 2ஆல் பெருக்கி 1 கூட்டினா தான் 5 வருது. அதே மாதிரி 5 2ஆல் பெருக்கி 2 கூட்டணும். 2 10 2 12 வந்துருச்சு. 12 2ஆல் பெருக்கி 24 அதோட 3 கூட்டணும். 24 20 12 24 3 27. அடுத்து 27 இது 2ஆல் பெருக்கி 54 ப்ளஸ் 4 கூட்டணும். அடுத்து இதோட 5 கூட்டணும், 6 கூட்டணும். அப்போ 7 கூட்டணும். 248 2ஆல் பெருக்கி 7 கூட்டணும். 248 2ஆல் பெருக்குனா 496 7 கூட்டணும் 503. 503 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 4வது 23ல் பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டுபிடி. 525 112 27 8 3. இதில் 525 5ஆல் வகுத்தா 113. அதில் வந்து 1 கழிச்சிருக்காங்க, 112 இருக்குது. அடுத்து 112 5ஆல் வகுங்க. அது 4வது வகுங்க. அதாவது 1 2 3 5வது நம்பராக இருக்குன்னா 5ஆல் வகுக்கிறாங்க. அடுத்து 4ஆல் வகுக்கிறாங்க. அடுத்து 3ஆல் வகுக்கிறாங்க. அடுத்து 2ஆல் வகுக்கிறாங்க. 1ஆல் வகுக்கிறாங்க. அப்படி தான் கான்செப்டில் ஓடுது இந்த சீக்வன்ஸு. இதில் பாருங்கள். 565 5ஆல் வகுத்தா 113, 1 கழிச்சு 112. அடுத்து 112 4ஆல் வகுத்தா 28, அதில் 1 கழிச்சா 27 வந்துருச்சு. அடுத்து 27 3ஆல் வகுக்கணும், 9, அதில் 1 கழிச்சா 8. அடுத்து 8 2ஆல் வகுக்கணும், 4 வரும், 1 கழிச்சா 3. அப்போ 3 1ஆல் வகுக்கணும், 3 கிடைக்கும். 3ல் 1 கழிச்சா 2 வரும். அதான் ஆன்சர். ஓகேங்களா? 23 தான். இது 23ல் 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து 6வது கொஸ்டின். இது பாருங்கள். 2/3 5/7 11/13 17/19. அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள். 2 3
5 7 11 13 17 19 23 29லாம் ப்ரைம் நம்பர் பகா எண்கள். இப்போ பாருங்கள் பகா எண்களாக இருக்குது. 2/3 5/7 11/13 17/19னா அடுத்து பகா எண் 23 அடுத்து 29. அப்போ 23/29 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ பகா எண்களை பின்னம் எழுதியிருக்காங்க. 2/3 5/7 11/13 17/19 அதுக்கடுத்து 29/23 தான் கரெக்டான ஆன்சர். அது எங்கே இருக்குது? 4வதுல இருக்க கரெக்டான ஆன்சர். அடுத்து 25 பாருங்கள். 6 கமா 0.6 கமா 0.12 கமா 0.036 கமா 0.01 144. இது எப்படி போகுதுன்னா மொதல் நம்பரை 0 பெருக்கியிருக்காங்க. அப்போ 1 தள்ளி புள்ளி வைக்கணும் 0.6. ரெண்டாவது 0 பெருக்கும்போது 0.6ல் ஒரு புள்ளி இருக்குது, 0.2ல் ஒரு புள்ளி 2.012 வருது. அடுத்து 0.3 பெருக்குனா 3 தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்து 0.4 பெருக்கும்போது அடுத்து 0.5 பெருக்கும்போது 0.5 பெருக்கி 144 5 பெருக்குனா 720 வரணும். 5 தள்ளி புள்ளி வைக்கணும். அதுக்கு முன்னாடி 0 சேர்த்துருங்க. 0.00 720. ஓகேங்களா? அடுத்து 25 சம் வரைக்கும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன். திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.